அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர் கார்த்திக் ராஜா, 8ஆம் வகுப்பு அரசு மேல்நிலைப் பள்ளி, சித்தாத்தூர், திருவண்ணாமலை மாவட்டம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நிகழ்தகவு, அதாவது நம்ம நாணயம் சுண்ணும் பொழுது வரக்கூடிய நிகழ்தகவு பார்க்கலாம். முதல்ல, ஒரு நாணயம் சுண்ணும் பொழுது பூ கிடைக்க நிகழ்தகவு என்ன? ஒரு நாணயத்துல இருக்கக்கூடிய நம்ம பக்கங்கள் பார்க்க கூடாது, அதுல இருக்கக்கூடிய கூறுவழி பாசிபிள் பார்க்கணும். ஒரு நாணயம் சுண்ணும் போது அதுல என்னென்ன விழலாம்? பாசிபிள் என்னென்ன இருக்கு? ஹெட், டெய்ல். ஒரு தலை விழலாம், ஒரு பூ விழலாம். அவங்க ஒரு நாணயம் சுண்ணும் போது பூ கிடைக்க நிகழ்தகவு மொத்தம் 2 பாசிபிள், அதுல பூ ஒரு முறை தான் வரும். ஒரு நாணயம் சுண்ணும் பொழுது தலை கிடைக்க நிகழ்தகவு, தலை ஒரு முறை தான் வரும், மொத்தம் 2 பாசிபிள், அதனால 1/2. 2 நாணயங்கள் சுண்ணும் பொழுது என்னென்ன நம்மளுக்கு பாசிபிள் விடும்? நிகழ்தகவு என்னென்ன? தலை வேணாம், தலை பூ வேணாம், பூ தலை வேணாம், இல்லைன்னா ரெண்டுமே பூவா வேணாம். மொத்தமே 4 பாசிபிள் வேணும். இப்போ 2 நாணயங்களை வச்சு கேள்வி கேட்டா நம்ம என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். 2 நாணயங்கள் சுண்டும் பொழுது குறைந்தது ஒரு தலை கிடைக்க நிகழ்தகவு என்ன? மொத்தம் நம்மளுக்கு விழக்கூடிய பாசிபிள்ஸ் 4. அதுல குறைந்தபட்சம் ஒரு தலையாவது கிடைக்க நிகழ்தகவு. இதுல ஒரு தலை இருக்கா? 1, 2. இது ஒரு தலை இருக்கா? இதுல ஒரு தலை இருக்கா? மொத்தம் 3 இருக்கு. 3 மொத்த பாசிபிள்ஸ் 4. அடுத்த கேள்வி, 2 நாணயங்களை சுண்டும் பொழுது ஒரு தலை ஒரு பூ கிடைக்க நிகழ்தகவு என்ன? இப்போ 2 நாணயங்களை சுண்டும் போது ஒரு தலை ஒரு பூ கிடைக்கணும். இங்க பாருங்க, ஒரு தலை ஒரு பூ இருக்கு, ஒரு தலை ஒரு பூ இருக்கு. அப்ப நம்மளுக்கு 2 பாசிபிள் வேணும். 2 மொத்த பாசிபிள் 4. இதை நம்ம சுருக்கலாமா? 1/2. 2 2 2 4 சுருக்குனா நம்மளுக்கு 1/2 ஆன்சர் வரும். இப்போ 3 நாணயங்களை வச்சு கேட்டா என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். 3 நாணயங்கள் சுண்டும் போது என்னென்ன பாசிபிள் வேணும்னு பார்க்கலாம். பாசிபிள்னா பக்கத்தை எண்ணக்கூடாது, அது வரக்கூடிய கூறுவெளிகளை தான் கணக்கிடணும். 3 நாணயங்கள் சுண்டும் போது என்னென்ன கூறுவெளி நம்மளுக்கு தெரியும்? 3மே தலை 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 கிடைக்கும், தலை தலை பூ கிடைக்கும், தலை பூ தலை கிடைக்கும், பூ தலை தலை, பூ பூ தலை, பூ தலை பூ, தலை பூ பூ, இல்லைன்னா 3மே பூவா கிடைக்கும். இப்போ இந்த 3 நாணயங்களை வச்சு நம்ம கணக்கு பார்க்கலாம். 3ம் தலை கிடைக்க நிகழ்தகவு, மொத்தம் 3 நாணயங்கள் சுண்டும் போது கிடைக்கக்கூடிய நிகழ்தகவு 8. அதுல 3மே தலையா கிடைக்க நிகழ்தகவு 1. அப்போ 3மே தலையா கிடைக்க நிகழ்தகவு 1/8. குறைந்தது ஒரு தலை கிடைக்க நிகழ்தகவு என்ன? 3 நாணயங்கள் சுண்டும் போது குறைந்தது ஒரு தலை கிடைக்க நிகழ்தகவு என்ன? குறைந்ததுன்னா எல்லா இடத்துலயும் நம்மளுக்கு ஒரே ஒரு தலை வந்தா போதும், ஒரே ஒரு தலை. இதுல ஒரு தலை இருக்கா? 1 2 3 4 5 6 7. அப்போ குறைந்தது ஒரு தலை கிடைக்க பாசிபிள் மொத்தம் 8. அதுல நம்மளுக்கு 7 முறை வரும். 7/8. 3மே பூ கிடைக்க நிகழ்தகவு. அப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு முறை தான் 3மே பூவா கிடைக்கும். அப்போ 1 மொத்த பாசிபிள் 8. ஸோ 1/8. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.